ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு வி லேர்ன் சேனல். நான் தான் உங்க மேக்ஸ் எஜுகேட்டர். இன்னைக்கு நம்ம 12 மேத்தமெட்டிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் சாப்டர் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் ஃபர்ஸ்ட் சாப்டரோட எக்ஸசைஸ் 1.4ல ஃபோர்த் சம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பார்க்கலாமா? இப்போ பாருங்க, ஃபோர்த் சம்ல என்ன கொடுத்துருக்காங்கன்றது ஃபர்ஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? A fish tank can be filled in 10 minutes using both pumps A and B simultaneously. ஓகே, ஒரே நேரத்துல சைமல்டேனியஸ்லினா ஒரே நேரத்துல மொத்தம் ரெண்டு பம்ப் இருக்கு. ஓகேவா, மொத்தம் ஒரு டேங்க் இருக்கு. அதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு டேங்க். ஓகே, இது வந்து ஒரு டேங்க். இப்போ இந்த டேங்க் என்ன சொல்றாங்க? ரெண்டு பம்ப் ஏ பம்ப் பி ரெண்டுத்தை வச்சு என்ன பண்றோம்? ஃபில் பண்றோம்னு சொல்றாங்க. ஓகேவா, பம்ப் ஏ பம்ப் பி ரெண்டுத்தை வச்சு ஃபில் பண்றோம். ஃபில் பண்ணிட்டு அப்புறமா சைமல்டேனியஸா ஒரே நேரத்துல ஃபில் பண்றோம். ரெண்டுத்தையும் ஃபில் பண்ணும்போது நம்மளுக்கு 10 மினிட்ஸ் தான் தேவைப்படுது ஃபுல்லா இந்த டேங்க் ஃபுல்லா ஃபில் ஆகுறதுக்கு. ஓகே, ஆனா இன்னொரு கேஸ்ல பாத்தீங்கன்னா அப்புறம் என்ன சொல்றாங்க? அவர் பம்ப் பி கேன் பம்ப் வாட்டர் இன் அண்ட் அவுட் அட் த சேம் ரேட். பம்ப் பி ஆல சேம் ரேட்ல உள்ளயும் தண்ணி எடுத்துட்டு வர முடியுமா, வெளியே தண்ணிய கொண்டுட்டு போக முடியுமா? டேங்கை விட்டு டேங்குக்குள்ளேயும் எடுத்து வர முடியுமா, டேங்கு வெளியும் எடுத்து போக முடியுமா? சேம் ரேட்ல ஒரே நேரத்துல ஒரு குறிப்பிட்ட டைம்லயே. புரிஞ்சுதா? ஒரே நேர அளவுலயே டைம் இன்டர்வல்லயே அதாவது என்ன பண்ண முடியுமா? பம்ப் பி ஆல வாட்டரை பம்ப் பண்ணி வெளியே எடுத்து வர முடியுமா, உள்ளே எடுத்து போக முடியுமா? அதுக்கு சேம் டைம்ல தேவைப்படுமா? அந்த பம்ப் பி என்ன பண்றாங்கன்னா ஆப்போசிட்டா ரன் ஆகலாம். இப்ப அந்த ஆப்போசிட்டா ரன் ஆகும்போது என்ன ஆகும்? தண்ணி அது வெளியேற்றுது. ஓகேவா, டேங்க்ல இருந்து தண்ணியை வெளியேற்றுது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுச்சு? டேங்கை ஃபில் பண்ணுச்சு. டேங்க் ஏவும் டேங்க் பி ரெண்டுமே சேர்ந்து ஃபில் ஆச்சு. ஃபில் பண்ணதுனால 10 மினிட்ஸ்ல அது ஃபில் ஆயிடுச்சு. நம்மளுக்கு தெரியும். பாத்தீங்கன்னா 10 மினிட்ஸ் அதுக்கப்புறமா நம்ம இன்னொரு கேஸ்ல என்ன சொல்றாங்க? பம்ப் பி வந்து ரிவர்ஸ்ல ஆக்ட் ஆகி தண்ணிய அதே ரேட்ல வெளியேற்றுது. எப்படி உள்ள தண்ணி எடுத்து வந்து அதே வேகத்துல தண்ணியை வெளியேற்றுது. அதே வேகத்துல தண்ணி வெளியேற்றும் போது டேங்க் அப்பவும் ஃபில் ஆகுதான். எப்படி ஃபில் ஆகுதான்? டேங்க் அந்த பம்ப் ஏ இருக்கு இல்லையா, பம்ப் பி தண்ணி ஊத்தி ½ ஃபில் ஆகுதான். புரிஞ்சுதா? இந்த பி வந்து தண்ணியை வெளியேற்றியும் டேங்க ஃபில் ஆகுது. அதுவும் 10 மினிட்ஸ்ல ஃபில் ஆகுது. 30 மினிட்ஸ்ல ஃபில் ஆகுது. அது எதனால? அப்ப டேங்க் பம்ப் ஏவால தானே. உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதா? ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பம்ப் வச்சு ரெண்டுத்தையும் நம்ம உள்ள தண்ணி ஏற்றணும். அப்ப 10 மினிட்ஸ் தான் ஆகுது டேங்க் ஃபில் ஆகுறதுக்கு. ஆனா ஒரு பம்ப் ரிவர்ஸ்ல ஓடுது, ஆனா சேம் ரேட்ல ஒரே வேகத்துல ஓடுது. வெளியே எடுத்துட்டு வரும்போது அப்பவும் அந்த டேங்க் ரொம்பதுன்னா அப்ப டேங்க் ஏ தானே பம்ப் ஏ தானே நம்மளுக்கு அதிகமான தண்ணி உள்ள எடுத்துட்டு வரணும். புரியுதா? ரொம்ப வேகமா தண்ணி எடுத்துட்டு வர வந்து பம்ப் ஏ தான். ஓகே, ஏன்னா பம்ப் பி தண்ணி வெளியேற்றினாலும் உள்ள தண்ணிய ரொப்புது. டேங்குக்குள்ள தண்ணி ரொப்புறது வந்து பம்ப் ஏ. இதை நீங்க ஒரு சின்ன பாயிண்ட் நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து ஹவு லாங் இட் நம்ம என்ன கேட்குறாங்க? ஹவு லாங் இட் டேக் ஈச் பம்ப் டு ஃபில் த டேங்க் பை இட் செல்ஃப். அந்த ஒரு பம்புனாலேயே இந்த ஒரு பம்பு மட்டும் தனியா ஏவோ பியோ ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணு தனியா ஃபில் பண்றதுக்கு, அந்த டேங்கை ஃபுல்லா ஃபில் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் தேவைப்படுது? ஹவு லாங் டைம் கேட்குறாங்க. எவ்வளவு நேரம் தேவைப்படுது? தனித்தனியா பண்ணிச்சுன்னா டேங்க் பிக்கு எவ்வளவு டைம் தேவைப்படும்? இப்போ இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ஸ்லாம் எழுதிக்கலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா லெட் எக்ஸ் அண்ட் பி பாருங்க. லெட் எக்ஸ் கமா பி x comma y be the time x comma b x comma y be the time taken by pump A and B to fill the tank respectively. ஓகேவா, respectively. பம்ப் ஏக்கு வந்து எக்ஸ் டைமும் பம்ப் பிக்கு வந்து ஒய் டைமும் எடுக்குதான். டேங்கை ஃபில் பண்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா, அதை வந்து எக்ஸ்னும் இதை வந்து ஒய்னு வச்சுக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போறோம்? ஈக்குவேஷன் டிரைவ் பண்ண போறோம். என்ன வருது? இப்போ
நமக்கு என்ன வரப்போகுதுன்னா, இப்போ வந்து இதை வந்து இன்வர்ஸ் ரிலேஷன் சொல்லுவாங்க. எப்படின்னா, ஒரு இது நம்ம குறையும் போது இன்னொரு இது ஏறுது. புரியுதா? ஏற்கனவே நம்ம ஒரு இந்த எக்ஸசைஸ்ல லாஸ்ட் எக்ஸசைஸ்ல நம்ம என்ன பார்த்தோம்னா, ஒரு மென் அண்ட் உமன் ஒரு சம் பார்த்தோம் இல்லையா? அதுல பாத்தீங்கன்னா மென் அண்ட் உமன் சம்ல அந்த உமன் ஒரு நாளைக்கு செய்ய வேண்டிய வேலையை நிறைய பேர் செஞ்சாங்கன்னா சீக்கிரமா முடியும். புரியுதா? ஒரு வேலையை நிறைய பேர் செஞ்சாங்கன்னா சீக்கிரமா முடியும். அதே ஒரு வேலையை சில பேர் கொஞ்சம் பேர் செஞ்சாங்கன்னா ரொம்ப நாள் எடுக்கும். ஓகேவா? அப்ப ஆட்கள் குறைஞ்சதாங்கன்னா நாட்கள் அதிகமாகும். அப்ப நாட்கள் டேஸ் குறைஞ்சதுன்னா ஆட்கள் வந்து அதிகமா வேலை செய்யறாங்கன்னு அர்த்தம். புரியுதா? நிறைய மெம்பர்ஸ் வந்து வேலை செய்யறாங்க. அதே மாதிரி இது வந்து இன்வர்ஸ்ல ஒர்க் ஆகுற ஒரு சம்ம. அப்ப நம்ம எப்படி எழுதணும்னா 1/x டைம் வந்து 1/xல இருக்கணும். ஓகேவா? ஏன்னா இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அது வந்து டைம் அதிகமா எடுக்குது, இது கம்மியா எடுக்குது. ஓகேவா? பாருங்க என்ன பண்றோம்னா, ஃபர்ஸ்ட்ல வந்து 2 பம்பும் சேர்ந்து ஃபில் பண்ணுது. அதுக்கு டைம் பாத்தீங்கன்னா இவ்வளவு டைம் ஆகுது. கடைசியில பாத்தீங்கன்னா டைம் எவ்வளவு ஆகுது? 10 மினிட்ஸ்ல அது ஃபில் பண்ணி முடிக்குது. ஓகேவா? ஓகே ஓகே. அந்த ரேட் வந்து பாத்தீங்கன்னா இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்குன்னு சொல்ல வராங்க. புரியுதா? ஃபில் பண்ணி முடிக்குதா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஈக்குவேஷன்ல அந்த பம்ப் ஏ வந்து ஃபில் ஆகுது, பம்ப் பி என்ன பண்ணுது? ஃபில் ஆக்காம வெளியே தண்ணி ஏற்றுது, புல்லிங் அவுட். ஓகேவா? அந்த டேங்க்ல இருந்து தண்ணியை வெளியேற்றுது. வெளியேற்றும் போது நம்மளுக்கு எவ்வளவு டைம் எடுக்குது? 30 மினிட்ஸ் எடுக்குது. ஓகேவா? 30 மினிட்ஸ். அந்த டைம் வந்து எப்படி இருக்கேன்? ரெசிப்ரோக்கலா எழுதிருக்கோம். ஓகேவா? இப்படிதான் இந்த சம்ல நீங்க ப்ரொசீட் பண்ணணும். இதுதான் கரெக்டான ப்ரொசீஜர். ஓகே? இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 2 ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு. நம்ம இதை வச்சு நம்ம மேட்ரிக்ஸை ஃபார்ம் பண்ண முடியும். ஃபார்ம் பண்ணிடலாமா? ஒருவேளை உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரியலன்னா உடனே நீங்க கீழே கமெண்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகே, நம்ம ஏன் இன்வர்ஸ்ல எழுதுறோம்? இது வந்து இன்வர்ஸ்ல இது மெத்தட்ல வருது. ஏன்னா ஒரு இது அதிகமாகும் போது இன்னொரு இது குறையுது. புரியுதா? ஓகே. நம்ம ஏ வந்து ஏ தண்ணி உள்ள வருது, பில வந்து தண்ணி வெளியேறுது, அப்பவும் டேங்க் ஏறுது. ஓகேவா? தண்ணி வெளியேறும் போதும் டேங்க் ஃபில் ஆகுது. அந்த ஆப்போசிட்ல நடக்குதுல, ரிவர்ஸ்ல. அதனால இது நம்ம என்ன எழுதியிருக்கோம்? ரெசிப்ரோக்கலா டைம் எழுதியிருக்கோம். ஓகேவா? பாத்தீங்கன்னா இந்த 2 ஈக்குவேஷன் வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சாகணும். ஃபர்ஸ்ட் இந்த 1/x 1/y இருக்கு. அதனால 1/x ஓட கோஎஃபிஷியன்ட்ஸ் என்னென்ன இருக்கோ அதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். ஓகேவா? 1/x 1/y தான் எடுக்கணும். ஓகேவா? x y எடுக்கல, 1/x 1/y எடுக்கணும். லாஸ்ட்ல நம்ம அந்த 1/x 1/y எக்ஸா கன்வெர்ட் பண்ணணும். புரிஞ்சுதா? பாத்தீங்கன்னா 1/x 1/y பாத்தீங்கன்னா 1 1 இருக்கு, அப்புறம் 1 - 1 1 1 1 - 1 இப்படி இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா இது நம்ம டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சு ஆகணும். 1 × -1 வந்து -1 வரும், 1 × 1 வந்து -1 வரும். அப்போ -1 தான் வரும். ஓகேவா? -1 -2 வருது நம்மளுக்கு. அப்ப டிட்டர்மினன்ட் ஆஃப் இது வந்து டிட்டர்மினன்ட் வந்து நம்மளுக்கு 0 வரல. ஓகேவா? அதனால நம்மளுக்கு வரப்போற வேல்யூஸ் 0வா இருக்காது. ஓகேவா? இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம்? del 1/x கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் காலம் மட்டும் நம்ம என்ன பண்ணணும்? இன்டர்சேஞ்ச் பண்ணணும். இன்டர்சேஞ்ச் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் காலம் மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டோம்னா 1/10 1/30 மாத்தணும். ஃபர்ஸ்ட் காலம்ல போட்டுக்கலாமா? பாருங்க 1/10 1/30. நீங்க பாத்தீங்கன்னா 1 - 1. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கலாம். 1/10 -1 மல்டிப்ளை பண்ணா -1/10. அப்புறம் மைனஸ் ஆஃப் 1 × 1/30 வந்து 1/30 தான். இப்போ 1/30. இப்போ பாத்தீங்கன்னா இது நம்ம என்ன பண்ணலாம்? எல்சிஎம் எடுத்து கண்டுபிடிக்கலாமா? இங்க வந்து நீங்க into 3 பண்ணணும். இங்கேயும் into 3 பண்ணா என்ன வரும்? சேம் டினாமினேட்டர் ஆயிடுமா? சேம் டினாமினேட்டர் ஆயிடுச்சுன்னா நம்மளால நியூமரேட்டரை ஆட் பண்ண முடியும். அப்ப இங்க -3 - 1/30 வருமா? அப்ப -3 - 1 வந்து -4/30 எழுத முடியுமா? ஓகேவா? இப்ப இது நம்ம 2 டேபிள்ஸ்ல போகுமா? அப்ப 2 டேபிள்ஸ்ல வந்து 4 வந்து 2 டைம்ஸ் வரும், 30 வந்து 15 டைம்ஸ் வரும். ஓகேவா? இப்போ 2/15 எழுதலாமா? -2/15. ஓகே, -2/15 எழுதியாச்சா? பாத்தீங்கன்னா இதே மாதிரி இருக்கட்டும். இது வந்து del 1/x. இப்போ del 1/x நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? -2/15 கிடைச்சிருக்கு. அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா
del y 1 by y del 1 by y இப்போ எப்படி எழுதுறோம்னு பாருங்க del 1 by y எப்படி எழுத போறோம்னா செகண்ட் காலமை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் காலம் என்ன வரப்போகுது 1 1 அப்படியே வந்துடும். ஃபர்ஸ்ட் காலம் 1 1 அப்படியே வந்துடும். செகண்ட் காலம் மட்டும் நம்ம என்ன பண்ண போறோம் செகண்ட் காலம் மட்டும் இந்த 1 by 10யும் 1 by 30யும் ரீப்ளேஸ் பண்ண போறோம். பண்ணலாமா? அப்ப இது 1 by 10 ஆகும், இங்க 1 by 30 ஆகும். பண்ண என்ன வருது பாருங்க 1 into 1 by 30 வந்து 1 by 30 வருது. அப்புறம் 1 into 1 by 10 வந்து இது வந்து மைனஸ் போடணும். செகண்ட் எலிமெண்ட் வரது மட்டும் மைனஸ் போடணும் டிட்டர்மினன்ட்ல. அதனால மைனஸ் 1 by 10 வரும். இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணணும். பண்ண என்ன வருது பாருங்க இப்போ நம்மளுக்கு எல்சிஎம் எடுத்தா இங்க கீழே டினாமினேட்டர் 3 ஆல இங்க மேல 3 ஆலையும் மல்டிப்ளை பண்ணோம்னா சேம் டினாமினேட்டர் ஆயிடும். அப்ப 30 அப்போ 1 minus 3 வருமா 1 minus 3 divided by 13 வருது. இப்போ இந்த 1 minus 3 வந்து minus 2 by 13 எழுதலாமா? அப்போ இது எப்படி எழுதலாம் 1 by 15 நம்மளால எழுத முடியுமா? அப்போ minus 1 by 15 எழுதலாம். பாத்தீங்கன்னா del 1 by y நம்மளுக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு del 1 by y வந்து நம்மளுக்கு minus 1 by 15 கிடைக்குது. ஓகேவா? ஓகே, இப்போ நம்மளுக்கு 1 by x 1 by y ன்னு கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இதை xy மாத்திக்கலாமா? பாருங்க 1 by x is equal to del 1 by x divided by del x. இப்போ இதை சால்வ் பண்ணலாம். del 1 by x நம்மளுக்கு என்ன கிடைச்சது minus 2 by 15 அதை அப்படியே எழுதுங்க minus 2 by 15 minus 2 by 15 அப்புறம் del என்ன கிடைச்சது minus 2 கிடைச்சது. அப்ப minus 2 போடுங்க. ஓகேவா? இப்போ என்ன பண்றீங்க இதை வந்து நீங்க ரெசிப்ரோக்கல் எடுத்து போறீங்க கீழே 1 இருக்கிற மாதிரி நினைச்சுக்கோங்க. அப்ப என்ன பண்ணலாம் minus 2 இங்க 15 into minus 2 வந்துடும் டினாமினேட்டர்லயே வந்துடும். ஓகேவா? into minus 2 வந்துடும். ஓகே, divided by 1 இந்த மாதிரி ரெசிப்ரோக்கல் ஆயிடும். ரெசிப்ரோக்கல் ஆச்சுன்னா இங்க minus 2 minus நம்ம கேன்சல் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது 1 by 15 கிடைக்குதா? 1 by 15 அப்போ 1 by x is equal to 1 by 15 நம்மளுக்கு கிடைக்குது. ஓகே, 1 by 15 நம்மளுக்கு கிடைச்சிருச்சுன்னா நம்ம என்ன பண்றோம் நம்ம என்ன பண்றோம் உங்களுக்கு தெரியுதா? என்ன பண்றோம் மல்டிப்ளிகேஷன் எழுதிக்கோம். இந்த மாதிரி டிவிஷன்ல ஃபிராக்ஷன் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம் ரெசிப்ரோக்கல் பண்ணி மல்டிப்ளிகேஷன் எழுதலாம். உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதான் பண்ணியிருக்கேன். இப்போ நம்மளுக்கு வந்து 1 by x is equal to 1 by 15 கிடைச்சதுக்கு அப்போ x is equal to நம்ம என்ன எழுதலாம் 15 எழுதலாமா? ஓகேவா? x is equal to 15. இப்போ x நம்மளுக்கு வந்து 15 கிடைக்குது. ஓகே, இப்போ y பாருங்க 1 by y is equal to del 1 by y by del l. இப்போ del 1 by y நம்ம என்னன்னு சொல்லலாம் del 1 by y வந்து minus 1 by 15. இப்போ minus 1 by 15 divided by del என்னது டெல்டா minus 2. அப்போ minus 2. இப்போ நீங்க இதை என்ன பண்ணணும் சால்வ் பண்ணி எழுதிக்கணும். இப்போ இதை வந்து கீழே டினாமினேட்டர் 1 இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணீங்க இந்த ஃபிராக்ஷனை டிவைட்ல இருக்கிறத நான் மல்டிப்ளிகேஷன்ல எழுதிக்கிறேன். எழுதிக்கிட்டா இன்டூ minus 2 by 1 ஆயிடும். இப்போ பாத்தீங்கன்னா மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடும். இது வந்து 1 by 30 மாறிடும். ஓகேவா? அப்ப 1 by y is equal to 1 by 30 நம்மளுக்கு கிடைக்குதுன்னா அப்ப y is equal to 13 எழுதலாமா? ஓகேவா? அப்ப xன்றது என்னது yன்றது என்னது the time taken by the pump A and B to fill the tank. ஓகேவா? fill the tank respectively. tank இது வந்து tank taken கிடையாது tank. ஓகேவா? tank respectively பாத்தீங்கன்னா x and y xன்றது வந்து பம்ப் A க்கு yன்றது வந்து பம்ப் B க்கு. ஓகேவா? அப்ப இது என்னது நம்ம டைம் தானே எடுத்துருக்கோம், அது வந்து மினிட்ஸ்ல எடுத்துக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்க ஈக்குவேஷன்ல நம்மளுக்கு கொடுத்துருக்க கொஸ்டின்ல எல்லாமே என்னது மினிட்ஸ்ல தான் கொடுத்துருக்காங்க, நம்மளும் மினிட்ஸ்ல தான் எடுத்துக்கணும். ஓகேவா? பாத்தீங்கன்னா என்ன எழுத போறோம் லாஸ்ட்ல the pump therefore pump A and B fill the tank by 15 minutes and 30 minutes 15 minutes and 30 minutes respectively அப்படி நீங்க எழுதிட்டு கொஸ்டினை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகேவா? புரிஞ்சுதா? நம்ம என்னென்ன கண்டுபிடிச்சோம் ஃபர்ஸ்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து
நம்ம என்ன பண்ணோம், கொஸ்டின்ல இருந்து நம்ம என்ன பண்ணோம், ரெண்டுமே சேர்ந்து சைமல்டேனியஸ்னா ஒரே நேரத்துல நம்ம ஃபில் பண்ணா 10 மினிட்ஸ் தேவைப்படுது. ஒரு செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா பம்ப் ஏ வந்து ஃபில் பண்ணுது, பம்ப் பி வந்து தண்ணியை வெளியேறுது. ஓகேவா, டேங்க்ல இருந்து ரிவர்ஸ்ல வேலை செய்யுது. அப்ப ரிவர்ஸ்ல வேலை செய்யும் போது அப்பவும் டேங்க் ஃபில் ஆகுது எப்ப, 30 மினிட்ஸ்க்கு அப்புறமா. அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்றோம், XYன்னு எடுத்துக்கிறோம். அந்த டைம் ஃபில் ஒவ்வொரு பம்புக்கும் எவ்வளவு, ஈச் பம்புக்கு எவ்வளவு டைம் ஆகும்னு கேட்குறாங்க. அதனால நம்ம தனித்தனியாக கண்டுபிடிக்கிறதுக்காக XYன்னு எடுத்துக்கிறோம். அப்புறம் அந்த கொடுத்துருக்கிற டெஃபினேஷன்ல இருந்து நம்ம ஈக்குவேஷனை டிரைவ் பண்ணா நம்ம வந்து ரெசிப்ரோக்கல் எழுதணும். ஓகேவா, ரெசிப்ரோக்கல் எழுதிட்டு, ஏன்னா அது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கு. ஓகேவா, இந்த வேரியேஷன் இந்த சேஞ்ச் இருக்கு இல்லையா, அது வந்து ரிவர்ஸ்ல நடக்குது. அதனால ரிவர்ஸ்ல நான் 1/x 1/yன்னு எழுதிக்கிறேன். ஓகேவா, அதுக்கப்புறம் நம்ம இந்த மேட்ரிக்ஸை சால்வ் பண்ணோம். 1/x 1/yன்னு கண்டுபிடிச்சு, அதுக்கப்புறமா அந்த 1/x 1/yல இருந்து நம்ம XY நம்ம கண்டுபிடிச்சோம். XY கண்டுபிடிச்சிட்டு நம்ம லாஸ்டா ஃபைனலா ஆன்சர் நம்ம எழுதியாச்சு. இவ்வளவுதான் இந்த சம். தேங்க்யூ. உங்களுக்கு எனி டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க உடனே கமெண்ட் பண்ணி கேட்டுருங்க. தேங்க்யூ.